தமிழன் கொடி தலைவன் கொடி தரும கொடி தரையின் கொடி வீர கொடி விஜய கொடி ஆதி கொடிய காட்கும் கொடி கொடி பறக்குதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இருக்கு பாட்டு. சீரியஸ்லி ஒரு சினிமா பாட்டு கேட்டு தியேட்டர்ல எல்லாம் வைப் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பயங்கர வைபா இருக்கு பாட்டு கேட்கும்போது. தமிழக வெற்றி கழகத்தின் இன்னைக்கு வந்து ஃபிளாக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆந்தம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபிளாக் வந்து செம்மையா இருக்கு. ஆந்தம் கேட்கும்போது ஏய் பிரபு தமன் போட்டு பொழந்திருக்கிறாரு மியூசிக் எல்லாம். அவ்வளோ வைபா இருக்கு, செம சூப்பரா இருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் சாங் மாதிரி எனக்கு தெரியல, ஒரு மாதிரி விஜய் சாரோட ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரி சாங் மாதிரி தெரியுது. ஆமா, அரசியல் என்ட்ரி சாங் கரெக்டா தானே இருக்கும். ஸோ அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஃபிளாக், அதை பத்தி பேச போறோம். அந்த ஆந்தம் பத்தி நம்ம வந்து பேச போறோம். நான் வந்து பயங்கர வைபா பயங்கர ஹைப்பா இருக்கேங்க இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு. ஏன்னா வரிகள் ஒவ்வொன்றும் பயங்கரமா எழுதியிருக்கிறாங்க. பயங்கரமா எழுதி அதுக்கு பயங்கரமா மியூசிக் போட்டு ஒரு பயங்கரமா ஒரு அனிமேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி யானெல்லாம் வந்து பயங்கரமா வந்து காலெல்லாம் தூக்கி யானை பலத்தோட நாங்க வரோங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பயங்கரம் மட்டும் தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு பாட்டு, ஃபிளாக் எல்லாமே. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பேசிடுவோம். தமிழக வெற்றி கழகத்தோட ஆந்தம் அப்படி யூடியூப்ல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோ ஓப்பன் ஆகுது. 2 பேர் யானையில் உட்காந்துட்டு கீழே எல்லாம் மக்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மிதிக்கிற மாதிரி, அடிக்கிற மாதிரி, துன்புறுத்துற மாதிரி அந்த இதில் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து ஒரு மாதிரி காமிக்கிறாங்க, நெகட்டிவ் ஷேட்ல காமிக்கிறாங்க. இந்த சைட்ல இருந்து தலைவன் வரார், குதிரையில வரார். நல்ல யானைகள் 2 யானை போய் அதை அடக்கி தலைவனோட கொடி பறக்குது. வெற்றி கழக கொடியேறியது நம்ம சன்னத்தின் விதி மாறியது. இந்த வரியில இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி வந்து இன்னையிலிருந்து நாங்க ஏத்திட்டோம், இதுக்கப்புறம் நம்ம நாட்டு மக்களோட விதி எல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிளாக காமிக்கிறாங்க. வாகைப்பூ சென்டர்ல இருக்க அது சைட்ல வந்து யானைகள் கால் தூக்கி நிக்க, மேல ரெட் கலரு, கீழே ரெட் கலரு, நடுவுல வந்து இந்த கோல்டன் எல்லோ அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த கலர்ல ஒரு பிளாக் செம சூப்பரா இருந்தது. அந்த சுத்தி ஸ்டார் எல்லாம் போட்டு வந்து செமையா இருந்தது. வாகைப்பூ பத்தி உங்களுக்கே தெரியும், ஒரு வெற்றி வாகை சூடுவாங்க, அந்த வெற்றி வாகை சூடி வரார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. வெற்றி அதற்கான அர்த்தம் வந்து வாகைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அதுதான் உண்மை. அதான் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காங்கல்ல. ஸோ பிளாக் வந்து உண்மையிலே வந்து செமையா இருந்ததுங்க. ஸோ இந்த பாட்டுல வந்து அப்படியே இந்த கொடியை காமிச்சதுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு காலை ஒன்று காமிக்கிறாங்க. அதோட மாட்டு கொம்புலலாம் வந்து அந்த பிளாகோட கலர் வந்து அடிச்சு காமிக்கிறாங்க. அது வந்து செமையா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வரி ஒன்று வருது பாருங்க, தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படிங்கிற அந்த வரிக்கு வந்து நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற நான் மீன் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் சாருக்கு வந்து எம்ஜிஆர் சார் பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா மேடைகளிலுமே எம்ஜிஆர் சாரை மென்ஷன் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ எம்ஜிஆர் ஒழிச்சுக்கிட்டு இருந்த அந்த குரல்கள் எல்லாம் இதுக்கப்புறம் விஜய் அப்படிங்கிறது ஒழிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அதோட அர்த்தம். ஸோ அது நல்லா இருந்தது. தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படிங்கிற அந்த வரி செமையா இருக்கு. யாரு லிரிசிஸ்ட்னு தெரியல, வேற லெவல் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வர வரிகள் எல்லாமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்ததுங்க. மனசுல மக்களை வைக்கும் தலைவன் வரும் நேரம் இது, மக்களும் அவனை மனசுல வச்சு ஆடி பாடி கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிகள். உண்மையாவே தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். விஜய் சாருக்குமே என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவர்லாம் அதை சொல்றல, அரசியலுக்கு வந்து தான் வந்து அவர் சம்பாதிக்கணுங்கிற அவசியமே இல்லை. 200 கோடி ரூபா இன்னைக்கு அவரோட ஒரு படத்தோட ஒரு மார்க்கெட். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வருஷத்துக்கு 2 படம் நடிச்சாங்கன்னா 400 கோடி ரூபா. அப்படியே அந்த ஷேர் எல்லாம் போட்டோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு வருஷத்து பயங்கரமா சம்பாதிக்கலாம். அதான் சொல்றேன்ல, அவர் வந்து பணத்துக்காக இதுக்கு வரல, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ஸ்பீச்லயும் சரி, அவரோட பார்வையிலையும் சரி, அவர் நடந்துக்கிற விதத்திலையும் சரி, மக்களுக்கு எப்படியாவது நம்ம நல்லது பண்ணணும், ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வர்ற தளபதி விஜய் அவர்களுக்கான வரிகளா வந்து எனக்கு இது பட்டுச்சு. உண்மையாவே மக்களும் வந்து அவர் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வரியை வந்து வச்சிருக்கிறாங்க. சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இது அப்படிங்கிற அந்த வரிகள் தான். நான் வந்து என்னை ஏத்தி விட்டது நீங்க தான், உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தொடக்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வரிகள் உண்மையாவே ஆமாங்க. மக்கள் தான் வந்து ஒரு நடிகனையுமே சரி நம்ம வளர்த்து விடுறோம். அவங்க நமக்கு திருப்பி வந்து நல்லது செய்யறது அப்படிங்கிறது ஃபென்டாஸ்டிக், ஃபேபுலஸ். கண்டிப்பா இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. இந்த வரிகளுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்த வரி, இது மக்களுக்கான வரி இல்ல, இது வந்து அரசியல் கட்சிகளுக்கான வரி அப்படின்னு சொல்லலாம். தமிழா நம்ம வாழ போறோமே, கரையில்லாத கைய புடிச்சு போக போறோமே அப்படிங்கிற ஒரு வரிகள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வரி. என்னப்பா சாதாரண கரையில்லாத கைய புடிச்சு போக போறோமே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள எவ்வளோ ஒரு ஆழமான கருத்து இருக்கு அப்படிங்கிறத அரசியல் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, அரசியலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும்.
தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு சிஎம்மாக வந்தா ஒரு சுத்தமான ஒரு ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான். கரை இல்லாத ஒரு ஆட்சியா இருக்கும். என் கை கரை இல்லாத கை. நம்பி நீங்க என் கையை பிடிக்கலாம், எனக்கு சப்போர்ட் கொடுக்கலாம், நானும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இந்த ஒரு வரிகள். அதுக்கு அடுத்து தாங்க தமன் உச்சக்கட்ட போட்டி இறக்கி வச்சிருக்காரு. தமிழன் கொடி, தலைவன் கொடி, தரும கொடி, தரையின் கொடி, வீர கொடி, விஜய கொடி, ஆதி கொடிய காக்கும் கொடிங்கிற மாதிரி கொடி கொடி கொடின்னு போட்டு நமக்கு இருக்கிற நாடி நரம்பெல்லாம் வெறி ஏத்தி ஒரு மாதிரி நீ உட்கார்ந்த இடத்துல ஆடு, நின்றுகிட்டு இருக்கியா கேட்டு ஆடு அப்படிங்கிற மாதிரி தலைவன் ஒரு வேற லெவல்ல கொடுத்திருக்காரு. ஸோ அந்த எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. அதான் இது வந்து தமிழருக்கான கொடி, இது தலைவனுக்கான கொடி. ஆமா, இது வந்து தமிழுக்கான கொடி, இது தலைவனுக்கான கொடி, இது தர்மத்துக்கான கொடி, இது தரைக்கான கொடி, இது வீரத்துக்கான கொடி, இது விஜய்க்கான கொடி, ஆதி கொடியை காக்கும் கொடி. நம்ம எல்லாருமே ஆதி கொடிகள் தான், நம்மளை காக்கும் கொடி அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள் எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. அடுத்ததாக ஒரு வரி ஒன்று வருது பாருங்க. பரிதவிக்கும் மக்கள் கிட்ட சிங்கம் வர்றத பறையடிச்சோம். மக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை காக்கிறதுக்காக ஒரு சிங்கம் வருது. சிங்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்களோட வாழ்க்கை எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு வரி. இதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதான் சொல்றேன்ல, இந்த பாட்டுல ஒரு வரி மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லையே, இந்த பாட்டே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. செம்மையா இருந்தது. அடுத்த வரிகள் பாருங்களேன். தூரம் நின்னு பார்க்கும் தலைவன் காலம் எல்லாம் மாறுது, தோளில் வந்து கை போடும் தலைவன் கொடி ஏறுது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. ஆமா, இப்போ எந்த ஒரு பெரிய அரசியல் அதிகாரிகள் வந்தாலுமே வந்து நம்ம அங்க இருந்து தூரத்துல நின்னுதான் பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா, என்ன நீங்க தூரத்துல எல்லாம் நின்னு பார்க்க வேண்டாம், உங்க தோள் மேல கை போட்டு நிப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் உள்ள ஒரு வரிகள் தான் அந்த. அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி, அன்னைக்கே சொன்னோமே இது ஆளப்போற தமிழன் கொடி அப்படிங்கிற அந்த வரி ரொம்ப செம்மையா இருந்தது. யாரா வேணா இருங்க, நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நான் தான் ஆளப் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. ஆளப் போறான் தம்பியில அந்த பாட்டை வந்து இதுல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பயங்கரமான ஸ்ட்ராங்கான வரிகள் எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆந்தம்ல இருக்கு. பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த ஒரு வரிகளையுமே வந்து நம்ம வந்து நிப்பாட்டி ஆமால இந்த வரிக்கு அந்த விளக்கம்ல, ஆமால இந்த வரிக்கு அந்த விளக்கம்ல அப்படிங்கிற மாதிரி உணர்ற மாதிரி உணர்வுபூர்வமாக வந்து இந்த வரிகள் இருந்துச்சு. எனக்கு பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து இந்த பாட்டு பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ வைபா பயங்கரமா வந்து தமன் வந்து மியூசிக் போட்டு பொளந்திருக்காரு. ஃபைனலி தளபதி அவர்கள் எப்போ அரசியலுக்கு வரப்போறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்த எல்லாத்துக்குமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இதான் என் கொடி பாருங்க, வாகை பூ வச்சு சைடுல 2 யானை பறக்க, மேல ரெட்டு கீழே ரெட்டு, சென்டர்ல வந்து கோல்டன் எல்லோ அப்படிங்கிற மாதிரி கொடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு பயங்கரமான வெறியான ஃபயரான ஒரு சாங்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்த மாதம் ஒரு பயங்கரமான ஒரு மாநாடு ஒண்ணு நடக்க போகுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக. அதுதான் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையோட முதல் மாநாடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. என்ன பேச போறாரு, முதல் அரசியல் ஸ்பீச் என்ன பேச போறார் அப்படிங்கிற மாதிரி மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. மற்ற கட்சி தலைவர்கள், மற்ற கட்சியினருமே வந்து எதிர்பார்க்கிறாங்க. புதுசா ஒரு கட்சி வந்துச்சு அப்படின்னா எல்லாரோட கவனமுமே அது மேலதான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அதான் சொல்றேன்ல, தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகத்துல கிட்டத்தட்ட 75 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாமா மெம்பரா வந்து ஜாயின் பண்றதுக்கு. அது இல்லாம ஒரு 75,000 ஃபேன் பேஸ் இருக்கிற இடத்துல வந்து 18 லட்சம் பேர் ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கிறாங்களாமா. அதான் அந்த அந்தான்னு இப்பவே வந்து அவர் 1 கோடி வாக்குகள் கையில வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். ஒரு மாற்றம் வரும் 2026 அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதுக்கான போட்டியுமே வந்து பயங்கர டைட்டா இருக்கும். தளபதி விஜய் அவர்களுமே வந்து பயங்கரமா வந்து டைட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தளபதி அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பிளாக், இந்த ஆந்தம் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கௌதம் ஏன் கூட ரெட் நெல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வரட்டா.